ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நான் ரவை இன்றைக்கி 300 கிராம் எடுத்திருக்கேன். ரவையை நல்லா 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா ஒரு கை சூடு வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ரவை கை சூடு அளவுக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பிரிஞ்சாலை சேர்த்துக்கலாம். கடல் பாசி, கொஞ்சம் பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பை நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் வெங்காயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்தோன்னா. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சுருள வதங்கிடுச்சு. அடுத்தது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா 6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துங்க. அடுத்ததான் கேரட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கப் கேரட் எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன், அடுத்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 50 கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்த பட்டாணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருள வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் கூட கட்டி விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக வச்சுன்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்தோன்னா 2.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ரவா கிச்சடி ஆனால் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டான பதம். இப்போ 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிச்சன் ஏஞ்சலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள்.